வணக்கம் நண்பர்களே, தமிழ் ப்ளாசம் சேனலில் ரவை ராகி கர்ட் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: ரவை 1 கப்பு, இது 250 ml. தயிர் 1 கப்பு, அது 250 ml. ராகி மாவு 125 ml. உப்பு தேவையான அளவு. இப்போ ரவையை நம்ம மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸானா ரொம்ப நைஸாக வராமல் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ பவுலில் போட்டுக்கலாம். ராகி மாவு சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தயிர் புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் தோசை மாவு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பசைஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம தயிர் ஊற்றுனால ராகி மாவு ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. தோசை நல்லா மெத்துன்னு இருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போது கெட்டியாயிடுச்சு மாவு. கொஞ்சம் இது தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. உடனடியாக நம்ம தோசை ஊற்றிடலாம், புளிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும் தோசை. மாவு இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி ஈஸியான தோசை மாவு ரெடி பண்ணிக்கலாம். 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். சாஃப்டான தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.